ஒன்று. பிரபலங்களின் குரல் போல் உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு சேவை. இப்போ செலிபிரிட்டி குரல் போலதான் நம்ம குரலா மாற்றி ஒரு சேவையா நடத்தலாம். 11 லாப்ஸ் மாதிரி நுண்ணறிவு சாதனங்கள் கொண்டு நம்மால் யாருடைய குரலையும் இமிடேட் பண்ண முடியும். யூடியூபர்கள், விளம்பர நிறுவனங்கள் இது மாதிரி குரல் சேவைய தேடி இருக்காங்க. உங்கள் கணினியோட நீங்க வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கலாம். 2. குடியிருப்புகளில் இயங்கும் ஃபிரிட்ஜ் விற்பனை மெஷின். ஒரு குடியிருப்பு வாசஸ்தலத்துல பால், பிரெட், ஜூஸ், தேநீர் பாக்கெட்டுகள் மாதிரி தினமும் தேவைப்படும் பொருட்கள் விற்கும் ஃபிரிட்ஜ் வச்சா போதும். சாமான்களை குடிச்சு எடுத்துட்டு செல்றாங்க. பணம் ஆன்லைன்ல செலுத்துறாங்க. நீங்க 2 நாளுக்கு ஒரு முறை தாண்டி ஸ்டாக் பண்ணணும். இந்த தொழிலுக்கு அதிகமாக உழைக்கவே தேவையில்லை. 3. சத்தமில்லாத டான்ஸ் ஹெட்போன் வாடகை. ஊரில இப்ப எல்லாம் சத்தமில்லாம விழா நடத்துறது தான் ட்ரெண்ட். இந்த மாதிரி சைலண்ட் ஹெட்போன்ஸ் வாடகைக்கு கொடுத்து ஊர்ல ரூஃப்டாப், பீச் பார்ட்டி, காலேஜ் ஹாஸ்டல்ல நல்ல வருமானம் எடுக்கலாம். ஒவ்வொரு ஹெட்போனும் 3 சேனல் பாட்டு ஓடும். பெரிய முதலீடு இல்லாம லாபம் கொடுக்கும் வாய்ப்பு. 4. சின்ன உணவகங்களுக்கு QR மெனு சேவை. இன்னும் பல சின்ன உணவகங்கள் காகித மெனுவை தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பதிலா நாம ஒரு QR கோட் குள்ளே நல்ல கலரா ஒரு மெனு தயார் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். ஒரு முறை மட்டும் டிசைன் பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு மாதம் மாதம் வருமானம் வரும். 5. வாட்ஸ்அப் பிறந்த நாள் நினைவூட்டும் சேவை. ஒருத்தர் பிறந்த நாளை அவருக்கு நினைவூட்டுற ஒரு சேவை. வாட்ஸ்அப்பில் ஒரு முறை மட்டும் விவரம் கொடுத்தா போதும். பிறந்த நாள் நெருங்கும் போது பரிசு யோசனைகள், சலுகைகள், வாழ்த்து வீடியோ போன்றவைய அனுப்பலாம். உங்கள் பக்கம் வருமானம், அவர்களுக்கு நெகிழ்ச்சி. 6. தொழில் அறிமுக காணொளி உருவாக்கும் சேவை. இப்ப எல்லா கடைக்கும், அலுவலகத்துக்கும் ஒரு சிறிய காணொளி தேவை. நம்ம மொபைல் அல்லது கணினியிலே நுண்ணறிவு கருவிகள் கொண்டு சில நிமிடங்களில் அழகான காணொளி உருவாக்கலாம். இதை பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் வழியாக விற்கலாம். 7. படம்பிடிக்க இன்ஃப்ளூயன்சர்களுக்கு இடம் வாடகை. ஒரு சின்ன அறையோ மூலையோ அழகா அலங்கரிச்சு அதை ரீல்ஸ் போட்டிட இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மணி கணக்கில் வாடகைக்கு கொடுக்கலாம். நல்ல பாக்ட்ராப்ஸ், லைட் இருந்தா மட்டும் போதும். பெரிய பட்ஜெட்டும் வேணாம். 8. தொட்டால் தகவல் தரும் வணிக அட்டை. இது ஒரு புதிய வணிக குத்தகை. இந்த அட்டை ஒருவர் மொபைலோட தொட்டாலே அவருடைய பெயர், எண்ணு, சோஷியல் மீடியா எல்லாம் அவங்க மொபைல்ல தோன்றும். விரைவான தொடர்பு, சூப்பரான ஃபாஸ்ட் இம்ப்ரெஷன். 9. பயணியருக்கான அதிர்ச்சி பெட்டி. ஊரிலே சிறிய விடுதி, உணவகம், விற்பனைக்காரர்களோட சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் தயார் பண்ணலாம். பயணிகள் அந்த பெட்டியை முன்பதிவு பண்ணுவாங்க. இடம், அனுபவம் எல்லாம் கடைசி நாள்ல தான் தெரியுமென்னு சொல்லுவீங்க. அதுலதான் அதிர்ச்சி. 10. யூடியூப் சுருக்க உரை எழுத்தாளர். நீங்க எழுத நன்றாக தெரிந்தவங்க. யாருக்கெல்லாம் ஐடியா வரவில்லை அவர்களுக்காக சுருக்கமான யூடியூப் வீடியோக்களுக்கு உரைகள் எழுதி கொடுக்கலாம். இதற்கு வெறும் மொபைல் போதும். ஒரே ஒருவரை டார்கெட் பண்ணாதீங்க, பலரிடம் பகிர்ந்தீங்கன்னா சுத்தம் வருமானம். 11. பழைய மரபொருட்களை புதுசாக மாற்றும் தொழில். பழைய மேசை, நாற்காலி, அலமாரி வாங்கி அதனை ரிப்பெயிண்ட் பண்ணி மீண்டும் புதுசா விற்கலாம். பழையதுலே புதிய அழகு கொண்ட தொழில் இது. இன்ஸ்டாகிராம் மாதிரி வலைதளங்களில் நல்ல வரவேற்பு இருக்கு. 12. நகைச்சுவை விளம்பர படங்கள். சிறு நிறுவனங்களுக்கு நகைச்சுவை மீம்ஸ் கிரியேட் பண்ணி விற்கலாம். நம்ம ஊர் மெம்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. அதில வேணும் நகைச்சுவையும் வணிக புன்னகையும் சேர்த்து முந்தைய மாத சம்பளத்தை விட இந்த சேவையில வெற்றி அதிகம். 13. தமிழில் ஒலி புத்தகங்கள். அமெரிக்க, இங்கிலாந்து புத்தகங்கள் பப்ளிக் டொமைன்ல இருக்கும். அதை தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணி யூடியூப், ஸ்பாட்டிஃபை-ல வெளியிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்பதற்கான வாய்ப்பு. இதுவும் ரெக்கார்டன் இன்கம். 14. பண்டிகை விற்பனை ரதம். ஊர் ஊட்டோ அல்லது பைக் ரத்தத்தை மாதிரி அமைத்து பருப்பு, பொம்மை, சிற்றுண்டி மாதிரியான பொருட்கள் விற்பனை செய்யலாம். ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பல இடங்க தாவலாம். வேலையும் சுறுசுறுப்பா இருக்கும். 15. ஆன்லைன் செல்லப்பிராணி ஆலோசனை. முதியவர்களுக்கு, புதிய செல்லப்பிராணி வைத்தவர்களுக்கு வீடியோ கால் மூலம் க்ரூமிங், அன்ன உணவுகள் பற்றி ஆலோசனை அளிக்கலாம். இதை மட்டும் இல்லாம உள்ளூர் மருத்துவரிடம் ரெஃபர் பண்ணி கூட கமிஷன் சம்பாதிக்கலாம். 16. பழைய லேப்டாப்புகள் மாணவர்களுக்கு. சீக்கிரம் பழைய லேப்டாப்பை வாங்கி அதனை சுத்தம் செய்து சின்ன லோகோ ஒட்டிட்டு ஸ்டூடெண்ட் பட்ஜெட் லேப்டாப் அன்னு விற்கலாம். அழகு, உதவி எண், நம்பிக்கை மூன்றும் சேர்ந்தா விற்பனை டபுள். 17. சுயவிவர வடிவமைப்பாளர். நவீனமாக, முக்கியமான வார்த்தைகள் அடங்கிய சுயவிவரம் மற்றும் லிங்க்டின் கணக்குகளை மேம்படுத்தும் சேவை. பள்ளி முடிக்கின்ற மாணவர் முதல் உயர் அதிகாரிகள் வரை எல்லாம் தேவைப்படுவாங்க. எதும் பொருட்கள் வேண்டாம், அறிவு போதும். 18.
டி இம் கூடத்தில் விளம்பரப்பலகை ஏ டி எம் வளாகத்தில் ஒரு விளம்பரப்பலகை வச்சு ஜூஸ் ஷாப் டியூஷன் சென்டர் சலூன் போன்ற வணிகங்களிடம் விளம்பரம் விற்கலாம். ஒரு இடம் மட்டும் கிடைச்சா மாதம் மாதம் பணம் வரும். 19 பிள்ளைகளுக்கான சின்ன கதை ஒளிக்காட்சிகள் 5 முதல் 10 வயது பிள்ளைகளுக்காக சின்ன சின்ன கதைகள் உருவாக்கி யூடியூப் ஸ்பாட்டிஃபை ல போடலாம். ஓசை அமைப்பு சரியா இருந்தா மட்டும் போதும். கதைகள் கேட்டுட்டு தூங்குற பசங்க அதிகமா இருக்காங்க. 20 ஊரின் மறக்கப்பட்ட வரலாறுகள் நம்ம ஊர்ல உள்ள பழைய கோயில்கள் கட்டிடங்கள் வீரர்களைப் பற்றி 1 நிமிஷ வீடியோக்கள் செய்யலாம். வீடியோ காட்சிகள் உரை பாட்டும் சேர்த்தா காட்சி வைரல் ஆகும். நம்ம ஊரையே உலகத்துக்கு தெரிய வைக்கும். நன்றி வணக்கம்.